12th காமர்ஸ்லேருந்து 2வது யூனிட்டு 6வது சாப்டர்லேருந்து மணி மார்க்கெட் அப்படிங்கக்கூடிய லெசனில் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி மார்க்கெட்டுக்கும் கேபிட்டல் மார்க்கெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டூரேஷன் ஆஃப் ஃபண்டு. ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது? டூரேஷன் ஆஃப் ஃபண்டு. மணி மார்க்கெட்டோட டூரேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஷார்ட் டேர்ம் லோனபிள் ஃபண்டாக தான் இருக்கும். கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் கேபிட்டல் ஃபண்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கிறதா. அதில் இதோடைய பீரியட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாட் எக்ஸீடிங் 1 இயர், ஒரு வருஷத்துக்கு மிகாமல் இருக்கக்கூடியதான் மணி மார்க்கெட்டு. எக்ஸீடிங் பீரியட் ஆஃப் 1 இயர், ஒரு வருஷத்துக்கு மேலே போகக்கூடியதான் என்னென்னா கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு பார்க்குறோம். தென் அடுத்து செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா சப்ளை ஆஃப் ஃபண்டு. சப்ளை ஆஃப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன மாதிரியான ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளைஸில் ஃபினான்சிங் கரண்ட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஆப்ரேஷனுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கும் சரி தான், இல்லைனா ஒரு கவர்மெண்ட்டுக்கும் சரி தான், ஒரு ஷார்ட் பீரியட் ரெக்யர்மெண்ட் தேவைப்படும். அந்த ஷார்ட் பீரியட் ரெக்யர்மெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டலாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. தென் அடுத்தது கேபிட்டல் மார்க்கெட்டுடைய ஃபண்டு எப்படி இருக்கும், இங்கே எப்படி மார்க்கெட் சப்ளைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன மாதிரியான ரெக்யர்மெண்ட்ஸ் யாராருக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை காமர்ஸ் அண்ட் ட்ரேட் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், ஆஸ் வெல் அஸ் அவங்களுக்கு லாங் டேர்ம் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்சிங் தி ஃபிக்ஸட் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸாக இருக்கும். தென் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீல்ஸ் வித் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இங்கே என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பில்ஸ் எக்ஸ்சேஞ்சு, ட்ரெஷரி பில்லு, கமர்ஷியல் பில்லு, இது மட்டும் நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் ஒப்பந்தத்தில் ஈடுபடுத்துவோம். அதே மாதிரி கேபிட்டல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஷேரு, டிஃபஞ்சர்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது அந்த ட்ரெஷரி பில்லு, கமர்ஷியல் பில்லுடைய வேல்யூஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறது தான் மணி வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். இங்கே மணி வேல்யூ எப்படி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே லார்ஜ் அமௌண்ட், பெரிய அளவில் அமௌண்ட்டாக இருக்கும். அப்போ ட்ரெஷரி பில்லுடைய மினிமம் ரேட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000, 25,000 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டோடைய கமர்ஷியல் பேப்பருடைய மினிமம் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு கமர்ஷியல் பேப்பருடைய வேல்யூ 5 lakhs இருக்கலாம், இல்லை சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டுடைய வேல்யூ 5 lakhs இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது இங்கேயும் ஒவ்வொரு கேபிட்டல் மார்க்கெட்டுடைய சிங்கிள் ஈச் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் அமௌண்ட்டு. மணி மார்க்கெட்னால் லார்ஜ் அமௌண்ட்டு, அதுவே கேபிட்டல் மார்க்கெட்னால் ஸ்மால் அமௌண்ட்டாக இருக்கும். ஒரு ஷேருடைய விலை 10 ரூபாயாக இருக்கும், ஒரு டிஃபென்சஸுடைய விலை 100 ரூபாயாக இருக்கும். தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோல் ஆஃப் மேஜர் இன்ஸ்டியூஷன்ஸு என்ன மாதிரியான ரோல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யாரோட ரோல் இருக்கும் மேஜராக? சென்ட்ரல் பேங்காக இருக்கலாம், இல்லைனா கமர்ஷியல் பேங்காக இருக்கலாம். மணி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் பேங்க்ஸாக இருக்கலாம், இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கலாம். இது மட்டும்தான் இங்கே என்ன பண்ணணும்னா மேஜர் ரோலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ண முடியும். அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நோ ஃபார்மல் பிளேஸ் அப்படிங்கிறது மணி மார்க்கெட்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அதோடைய இது பொறுத்தம் இது எதில் தான் நம்ம கொண்டு போக முடியும் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஃபோனில் தான் கொண்டுட்டு போக முடியும். அதே மாதிரி கேபிட்டல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டிரான்சாக்ஷன் எப்படி இருக்குன்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலான பிளேஸ் உண்டு. அந்த ஃபார்முலான பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். தென் அடுத்த பார்ட்டிசிபேஷன், யார் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் தி ஹெல்ப் ஆஃப் புரோக்கர்ஸ். இங்கே புரோக்கருடைய ஹெல்ப் இல்லாமலே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா மணி மார்க்கெட்டில் நம்ம கண்டக்ட் பண்ண முடியும். பேங்கர்ஸோ, ஆர்பிஐயோ, கவர்மெண்ட்டோ இல்லாமல் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறான். இங்கே பொறுத்த வரைக்கும் அத்தாரைஸ்டு டீலர்ஸ், இங்கே புரோக்கர் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு இன்வெஸ்டர்ஸ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறத அந்த டிரான்சாக்ஷன் மூலிமா தான் நம்ம கண்டக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டெலிட்ஸ். இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான இதெல்லாம் நம்ம கொண்டுட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று இன்டர் பேங்க் கால் மணி அப்படிங்கக்கூடிய ஒன்றை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில். ஸோ அடுத்தது நம்ம நோட்டீஸ் மணி அப் டு 14 days, குறைஞ்சது நமக்கு அந்த நோட்டீஸ் எப்படி இருக்குன்னா 14 நாளுக்கு உட்பட்டதாக இருக்கணும். அடுத்து ஷார்ட் டேர்ம் டெபாசிட் அப் டு 3 months,
அந்த ஷார்ட் டேர்ம் டெபாசிட் இருக்கிறது எப்படி இருக்கணும்னா 3 மந்த்துக்கு உட்பட்டதாக இருக்கணும். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91 டேஸ் ட்ரெஷரி பில்ஸு, 182 டேஸ் ஆஃப் ட்ரெஷரி பில்ஸு, கமர்ஷியல் பேப்பர்ஸ், இது எல்லாமே நம்ம கொண்டுட்டு வருவோம். இதில் நம்ம எப்படி கொண்டுவோம்னா இங்கெல்லாம் நம்ம இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படிலாம் கையாளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் டீல்ஸஸ் தான் நம்ம டீல் அப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாமே 190 டேஸ்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வெரி ஃபியூ நேம் தான் சொல்கிறாங்க. என்னவாக இருக்கும்னா ஷேராக இருக்கலாம், இல்லை டிஃபென்சஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிளைம்ஸ். இதை எப்படி நம்ம கிளைம்ஸ் பண்ண முடியும்? மணி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி டீல்ஸில் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கிளைம்ஸாக இருக்கலாம், இல்லை அசட் அண்ட் செக்யூரிட்டிஸாக நம்ம டீல் பண்ணிக்க முடியும். கேபிட்டல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா பாண்டு, ஷேர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு. ஒவ்வொரு இதுலேயுமே ரிஸ்க் இருக்கும். இங்கே மார்க்கெட் ரிஸ்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லோ கிரெடிட் ரிஸ்க்காக இருக்கும். ஆனால் கேபிட்டல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹையாக இருக்கும். அப்போது லிக்விடிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது மணி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹை லிக்விடிட்டி, அதிகப்படியான பண மதிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே லோ லிக்விடிட்டி ஆஃப் இருக்கும். உடனே சீக்கிரம் மாற்ற முடியாது, மணி மார்க்கெட்டை சீக்கிரம் மாற்ற முடியும். அதனால் ஹைலி லிக்விடிட்டி, இது லோ லிக்விடிட்டி அப்படி சொல்கிறாங்க எது கேபிட்டல் மார்க்கெட். ஸோ அடுத்தது ப்ரைஸ் எப்படி இங்கே ப்ரைஸ் டிஸ்கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நோ ப்ரைஸ் டிஸ்கவர் மெக்கானிசம்ஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து ப்ரைஸ் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைஸ் டிஸ்கவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது ரெகுலேட்டர். யாரெல்லாம் இங்கே நம்ம வந்து ரெகுலேட்டர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் பேங்க் தான் பண்ணும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் பேங்க், ஸ்பெஷல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் செபியும் பண்ணும். ஸோ அடுத்த சென்ட்ரல் பேங்க்கும் பண்ணும் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து அண்டர் ரைட்டிங். யாரால் எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ரைட்டிங் அப்படிங்கிறது மணி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட் ப்ரைமரி ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஆனால் அந்த அண்டர் ரைட்டிங் பண்ணுறது மட்டும்தான் கேபிட்டல் மார்க்கெட்டுடைய ஃபங்க்ஷனாக இருக்கும். அது ப்ரைமரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டாமினேட் இன்ஸ்டிடியூஷன்ஸு. யார் டாமினேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக பண்ணக்கூடியது மணி மார்க்கெட்டை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே யார் டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸு. இதுதான் வந்து இங்கே டாமினேட் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறோம். டேபிள் முடிஞ்சு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பார்ட்டிசிபேஷன் இன் மணி மார்க்கெட். பார்ட்டிசிபேஷன் இன் மணி மார்க்கெட்டில் யாரெல்லாம் மணி மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட், நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது. அந்த கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட்டுமே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்ட்டிசிபேஷன் பண்ணோம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்ஸ், ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே என்ன உண்டுன்னா சென்ட்ரல் பேங்க் உண்டு, அதுவும் பார்ட்டிசிபேஷன் பண்ணோம். ஸோ அடுத்து என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அல்ல பப்ளிக் பேங்க்ஸாக இருக்கலாம், அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கலாம், அடுத்தது இன்சூரன்ஸ் கம்பெனிஸாக இருக்கலாம், அடுத்தது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், இல்லை செபி ஆர்பிஐயாக இருக்கலாம், இல்லைனா எஸ்பிஐயாக இருக்கலாம், அல்லது கமர்ஷியல் பேங்க்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், பப்ளிக்ஸ். இது எல்லாமே வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். இது வந்து ஒரு விதமான தெரியுமா ஒரு கொஷின்ப்பா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோ. டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் உள்ள கவர்மெண்ட், டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் உள்ள சென்ட்ரல் பேங்க்ஸ், ப்ரைவேட் ஆர் பப்ளிக் பேங்க்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அடுத்தது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆர்பிஐ, எஸ்பிஐ, கமர்ஷியல் பேங்க்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், பப்ளிக் அப்படிங்கக்கூடிய எல்லாமே பார்ட்டிசிபேஷன் பண்ணுவாங்க. அடுத்தது மணி மார்க்கெட்டுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். எங்கே அந்த கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி பில் அப்படிங்கிறது ட்ரெஷரி மார்க்கெட்டில் தான் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மணி அட் கால் அண்டு ஷார்ட் நோட்டீஸ் இன் த கால் லோன் மார்க்கெட். இது மணி கால்ஸ் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கால் லோன் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும். ஸோ அடுத்தது கமர்ஷியல் பில் எங்கே கிடைக்கும், கமர்ஷியல் பில்லும் ப்ராமிசர் நோட்டும் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பில் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும். அது எங்கே கிடைக்கும், பில் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும், கமர்ஷியல் பில்லும் ப்ராமிசர் நோட்டும். அது இல்லாமல் அதை தொடர்ந்து வேறு நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேப்பர் இருக்குது, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் இருக்குது, இன்டர் பேங்க் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, ரெப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து கமர்ஷியல் பேப்பரையோ சர்டிஃபிகேட் டெபாசிட்டையோ பின்னாடி பார்ப்போம். ஸோ ரெப்போ ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸும் ஆர்பிஐ வந்து அதோடய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும், அது சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் இருக்கக்கூடிய எக்கனாமிக்கை பொறுத்து. அதுக்கு தகுந்த மாதிரி அது என்ன ஆகிக்கிட்டே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ இது எல்லாமே ஸ்பெஷலைஸ்டாக இருக்கக்கூடிய ஒன்று. இப்போது கேபிட்டல் மார்க்கெட்டுக்கும் மணி மார்க்கெட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி யாரெல்லாம் மணி மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். மணி மார்க்கெட்டுடைய என்னென்ன மாதிரியான
இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கே கிடைக்கும், எங்கே அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். ட்ரெஷரி பில்லு ட்ரெஷரி மார்க்கெட்டில் தான் அவைலபிளாக இருக்கும். மணி அட் கால் அப்படிங்கிறது கால் லோன் மார்க்கெட்டில் தான் அவைலபிளாக இருக்கும். கமர்ஷியல் பில்லோ ப்ராமிசரி நோட்டோ அது எங்கே அவைலபிளாக இருக்கும்னா பில் மார்க்கெட்டில் தான் அவைலபிளாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி பில் மார்க்கெட். ட்ரெஷரி பில் மார்க்கெட் அப்படிங்கிறது எங்கே நமக்கு அவைலபிளாக இருக்கும், எங்கே வந்து நம்ம பர்ச்சேஸ் ஆர் சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி பில் மார்க்கெட்டில் தான் நம்மளால் அதை பண்ண முடியும். ட்ரெஷரி பில்லை எங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியும், எங்கே சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி பில் மார்க்கெட்டில். அடுத்து ட்ரெஷரி பில்லுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஷரி பில்லை வந்து யார் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் பண்ணும். இதனுடைய லிக்விடிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகப்படியான பணத்தை மாற்றக்கூடியதாக ஒன்றா இருக்கும். அதை யார் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட். அடுத்தது ட்ரெஷரி பில் இஸ் நத்திங் பட் ப்ராமிசரி நோட் இஷ்யூட் பை த ஸ்பெசிஃபைட் பீரியட் ஸ்டேட் தேர். அப்போது இது வந்து எப்படி இல்லாமல் இருக்குது, இது வந்து என்ன இல்லாமலாம் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராமிசரி நோட் மட்டும் தான் இருக்கும், இல்லைனா ஸ்பெசிஃபைட் பீரியடில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இருக்காது அப்படிங்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் ப்ராமிசஸ் பே டு த ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் மென்ஷன் தேர் இன் த பேரர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். ஒருத்தவன் வந்து இந்த ட்ரெஷரி பில்லை வச்சுருக்கானோ ஒருத்தவன் வச்சுட்டு போயிட்டுருக்கானோ அந்த டியூ டேட்குள்ளார அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணி தான் ஆகணும், கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டியூ டேட் அப்படிங்கிறது எப்படி இல்லை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட் பொறுத்த வரைக்கும் நாட் எக்ஸிட் த பீரியட் ஆஃப் 1 year. ஒரு வருஷத்துக்கு மேலே போகாமல் அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிடணும், கட்டிடணும். ஒருத்தவன் பியரர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுருக்கானோ அவன் அந்த வேலையை பார்த்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா இது ஒரு 2 or 3 மார்க் கொஷினாக இருக்கலாம். இது மட்டும்தான். அப்போது இதனுடைய சிறப்பு இயல்புகள் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஃபாலோ பண்ண முடியும் இன்கார்பரேட்டில் இஷ்யூவராக இருக்கலாம், இல்லை ஃபினான்ஸ் பில்ஸு, லிக்விடிட்டி, விட்டல் சோர்சஸ், மானிட்டரி மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே இதனுடைய சிறப்பு இயல்புகள். அடுத்தது என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் ட்ரெஷரி பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகையான டைப்ஸ் ஆஃப் ட்ரெஷரி பில் இருக்குது. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா 91 days ஆஃப் ட்ரெஷரி பில் இருக்குது. அது கிட்டத்தட்ட 91 நாட்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் 188 days ஆஃப் ட்ரெஷரி பில் இருக்குது. அதுக்கப்புறம் 364 days ஆஃப் ட்ரெஷரி பில் இருக்குது அப்படி சொல்கிறான். ஸோ ட்ரெஷரி பில் அப்படிங்கிறத வந்து இஷ்யூ பண்ணுறாங்க யாருக்காக அப்படின்னு பார்க்கும்போது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் எக்யூப்மெண்ட் யாருக்காகலாம் தேவைப்படுதோ ஒன்று பப்ளிக்காக இருக்கலாம், இல்லை அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்கலாம், அவங்களுக்காக இஷ்யூ பண்ணக்கூடிய ஒன்று தான் ட்ரெஷரி பில் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து கவர்மெண்ட் தான் நம்ம இஷ்யூ பண்ணோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். மார்க்கெட்டில் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக என்ன பண்ணிக்க முடியும்னா ரொம்ப ஃப்ரீலியாக என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட் ஆர் சோல்ட் பண்ணிக்க முடியும். எனி டைம் எப்போ வேணாலும் இதை மார்க்கெட்டில் வாங்கவோ விற்கவோ முடியும். அதுவும் எப்படி விற்க முடியும், எந்த மார்க்கெட்டில் ட்ரேடபிள் பண்ண முடியும்னா செகண்டரி மார்க்கெட் ஆஸ் வெல் அஸ் ரொம்ப வெல் டெவலப்டான செகண்டரி மார்க்கெட்டில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா வாங்கவும் விற்கவும் ஈஸியாக ஃப்ரீலியாக நம்மளால் ட்ரெஷரி பில்லை மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ 3 டைப்ஸஸ் தான் சொல்கிறான். அப்போ சொல்லும் போது ஃபஸ்ட்டு 91 days ட்ரெஷரி பில் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு ஃபிக்ஸட் டிஸ்கவுண்ட் ரேட்டில் 4% தான் இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பண்ணுவாங்க. அதாவது ஏலம் விடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 91 days அப்படிங்கிறது 4% ஃபிக்ஸட் ரேட் அதை மாற்றவே மாட்டான். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவன் என்ன பண்ணுவான்னா ஏலம் விடுவான். அதே மாதிரி RBI holds 91 days of the 182 days treasury bills. They are the issued the tab based the throughout the week. ஒவ்வொரு வாரத்துக்கும் அவன் டேக் பண்ணி தான் வாரத்துக்கு இது மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த RBI ஹோல்ட் பண்ணி தான் அந்த பில்ஸை அவன் என்ன பண்ணுவான்னா இஷ்யூ பண்ணுவான். ஸோ அப்போ அதே மாதிரி இருக்கக்கூடிய 364 days இருக்கக்கூடிய அந்த ட்ரெஷரி பில்லானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்ஸ் டு நாட் கேரி த ஃபிக்ஸட் ரேட். இந்த 364 ட்ரெஷரி பில் வந்து இதுக்கு ஃபிக்ஸட் ரேட் கிடையாது. அப்போ இதோடைய டிஸ்கவுண்ட் ரேட் எப்படி இருக்கும், இதனுடைய பில்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொட்டேட்டட் இன் த ஆக்ஷன். எப்படின்னா ஒவ்வொரு கம்பெனிஸும் இந்தந்த வேல்யூவில் தான் எனக்கு வேணும்னு சொல்லி கொட்டேட்டட் பண்ணி கொடுக்கும். அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 364 days ட்ரெஷரி பில்லை அவன் ஆக்ஷன்ஸ் பண்ணுவான். அப்போ யார் ஒருத்தவன் கொட்டேட் பண்ணி கொடுத்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான ஒரு கட் ஆஃப் ரேட் வைப்பான். கட் ஆஃப் ரேட் அந்த ரேட்டுக்குள்ளார இருக்கிறவனுக்கு தான் அந்த ட்ரெஷரி பில்லை அந்த கொட்டேட் பண்ணி அங்கே கொடுப்பாங்க, அந்த கவர்மெண்ட் கொடுத்துரும். சரிங்களா? அப்போது இந்த கட் ஆஃப் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுதான் தி டிஸ்கவுண்ட் ரேட் அட் தி பில் are quoted in action by the participation in accepted by the authorities. Such a rate of called a cut-off rate. cut-off rate எந்த நிறுவனம் எந்த கவர்மெண்ட் எந்த பார்ட்டிசிபேஷன் எவன் அதை கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுக்குறானோ அவனுக்கு மட்டும்தான் இந்த 364 days உள்ள ட்ரெஷரி பில்லை இந்த கவர்மெண்ட் கொடுக்கும்.
தேங்க்யூ.